யாங்க கோட் மூவியோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன். இது முழுக்க ஸ்பாய்லர் ஆகும். சோ வந்து படம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணி போயிருங்க. படத்தோட மாசான சீன்ஸ் எதுவும் பாத்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு விஜய் சார், நீ யாரோட ஃபேன் போது நான் தலை ஃபேன் சொல்லும்போது அரங்கமே அதிர்ந்துச்சு. அவ்வளவு எதிர்பார்க்காத ஒரு சீன் செம்ம மாசா இருந்துச்சு. கடைசியில வந்துட்டு ஹெட் ஷாட்ல வந்து விஜய் சாரே ஷூட் பண்ணுவாரு. அந்த படத்தை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும். ஷூட் பண்ணும்போது கரெக்டா வந்து தோனி சார் வந்து சிக்ஸ் அடிச்சாரு. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் சீன் ரொம்ப சூப்பரான சீன் என்ன பாத்தீங்கன்னா எஸ்கே சார் சிவகார்த்திகேயன் சாரோட இன்ட்ரோ. ஆனா அவர் சொன்ன டைலாக், உங்களுக்கு வந்து இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீ போறீங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க, இதை நான் பாத்துக்கிறேன். அப்படி என்ன சொல்ல வரா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அரசியல பாத்துக்கோங்க, இனிமே நான் வந்து மூவில தளபதியா நடந்துக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் த்ரிஷா மேமோட டான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சீன் பார்த்தா ட்ரெயின் சீன் வந்து விஜய் சார் வந்து ஒரு இன்ட்ரோ உள்ள வருவாரு. அதுவும் கொஞ்சம் மாசா இருந்துச்சு. இந்த கோட் மூவில பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்துட்டு படையப்பா பிஜிஎம் கொடுத்துட்டாங்க. கமல் சாருக்கு வந்துட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள அந்த குணா படத்தோட டைலாக் கொடுத்துட்டாங்க. அண்ட் சூர்யா சாரோட கங்குவா வால்பேப்பர்